எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற பொட்டேட்டோ மசாலையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. கல்யாண சர்தைக்கு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இங்கே சர்வ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்குது. இதோட மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது செஞ்செடுக்கிறது. இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறது இல்லை. அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கு. இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மசாலையாக இருக்குது. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, 5 கிராம்பு, ஸ்டார் அனைஸோட பாதி, ஃபுல்லாக வேண்டியதில்ல அன்னாசி பூ அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற பெப்பர். இது நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லாமல் 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட் கூடி சேர்க்கிறேன். ஒரு 5 to 8 கேஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸில் கசகசா இருந்தால் கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வேணுன்ட்டு இல்லை, இருந்தால் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாய் கூடி சேர்த்துருக்கு. எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, மசாலோட மனம் மாறிடும், இந்த சீரகம்லாம் கருகி போயிடும். முதல்ல முழுசாக இருக்கிற மல்லி சேர்த்து வறுத்துக்கோங்க. அது ஒரு கோல்டன் கலர் ஆகும்போது அடுத்தது பெப்பர், சோம்பு ரெண்டுமே சேர்த்து சூடு பண்ணால் போதும், அது வறுக்க வேண்டியதில்லை. 10 செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறம் வரமிளகாய், கேஷ்யூ நட் ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனுக்கு நல்ல சூடாக இருக்குது, அந்த சூடே போதும். சீரகம் சேர்த்துருக்கு, முழுசாக இருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துருக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்துருக்கு. இந்த பேனோட சூடில் இது சூடானா போதும். மறுபடியும் தீ பற்ற வச்சிருச்சு அப்படின்னா கருகி போயிடும். ஒரு 10 to 20 செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மசாலையாக இருக்குது. நம்ம 1/2 கிலோ பொட்டேட்டோக்கு இது ஃபுல்லாக தேவையில்லை. இது அப்ராக்சிமேட்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிச்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி சின்ன க்யூபாக கட் பண்ணி பேனுக்குள்ளே மாற்றி இருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வைக்கலாம். தண்ணியோட அளவு இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இல்லை இருந்தால் மறுபடியும் நம்ம சுடு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வெந்து மேஷ் ஆகி போகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு தான் நம்ம இது வேக வச்சுருக்கணும். இல்லை இருந்தால் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம இது மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது குழஞ்சி போயிடும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காயோட பீஸஸ் சேர்க்கிறேன். இது எண்ணெயில் வறுக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். மசாலா கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா அது இல்லாமையும் செஞ்சுக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது 2 பெரிய வெங்காயம் நீளமாக இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கி இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இருக்கிற வெங்காயத்துக்குள்ளே மசாலா போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போய் நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும் போது ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை கூடி சேர்த்து மறுபடியும் வதக்கி இருக்கு. இனி நம்ம இது மூடி வச்சு தக்காளி வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்செடுக்கணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம கரண்டி வச்சு அமுத்தும் போது உடைச்செடுக்க முடியணும். அதே அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போடக்கூடாது. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு உங்களோட மசாலையோட டேஸ்ட்டு கரெக்டானதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க.
சில டைம் வந்து எல்லாமே சேர்க்கும்போது மசாலா அதிகமாகி போயிடும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி சேர்த்துருக்கு. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா கொஞ்சம் மிச்சம் வந்துருச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாதாரண சிக்கன் மசாலா இல்லை மசாலா கறி எது செஞ்சாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் ஃபுல்லாக இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாற்றி வச்சுருந்தேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்த மசாலா அப்ராக்சிமேட்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூடி சேர்த்துருக்கு. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கிற பொட்டேட்டோ மசாலா டேஸ்ட்டில் நமக்கு இது ரெடி பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஸ்பெஷலாக இருக்கிற பொட்டேட்டோ மசாலா ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.